சிறப்பாக நடைபெறவுள்ள எம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் இனிய மாலை வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று நடைபெறும் இவ்விழாவிற்கு எங்களுடைய பவானிசாகர் வட்டார கல்வி அலுவலர் திரு பி செல்வம் அவர்கள் தலைமையேற்று நடத்த உள்ளார். எம்முடைய வட்டார கல்வி அலுவலர் திரு ஜான் இக்னேசியஸ் அவர்களையும் பனையம்பள்ளி பள்ளியினுடைய உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி வி சிவகாமி அவர்களையும் அவர்களது சார்பாக வரிவகை புரிந்துள்ள ஆசிரியர் பெருமக்களையும் வட்டார வளமைய மேற்பார்வையாளர்கள் ரமேஷ் மூர்த்தி அவர்களையும் அவர்கள் சார்பாக வரிவகை புரிந்துள்ள
எங்களுடைய குருவல மைய பயிற்றுனர் திரு மாரியப்பன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக சற்று தாமதமாக வரக்கூடிய நம்முடைய பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ பன்னாரி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஈஸ்வரன் அவர்களையும் திரு சுந்தரம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக பனையம்பள்ளி ஊராட்சியினுடைய தலைவர் திரு எஸ் நாகேந்திரன் அவர்களையும் துணைத் தலைவர் திரு ஏ வேலுச்சாமி அவர்களையும் மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர்களையும் எஸ்எம்சி உறுப்பினர்கள் தலைவர் என அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக ஒன்றிய செயலாளர் திரு கே மகேந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக எமது பள்ளிக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் ஸ்ரீ சக்தி பில்டர்ஸ் திரு டி ஆறுமுகம் அவர்களையும் மோகேஷ் பில்டர்ஸ் திரு டி பாபு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் நம்முடைய பள்ளிக்கு புதிதாக வருகை புரிந்து ஏராளமான உதவிகளை செய்த குறும்பபாளையம் பகுதியைச் சேர்ந்த திரு சின்னசாமி நாயுடு ராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் எம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு பி ஆர் நாகராஜ் அவர்களையும் பொருளாளரும் இப்பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியருமான திரு என் பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர் திருமதி மணிமேலா அவர்களையும் சொலவனூர் ஜெயம் அனெக்ஸ் திரு ஏ வெள்ளிங்கிரி வி நிசாலினி ஆகியோரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் வட்டார வள மைய பயிற்றுனர்கள் திருமதி ஏ பல்கீஸ் பேகம் திருமதி சுகந்தி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக சிறப்பாசிரியர்களாக பணிபுரியக்கூடிய திரு பி ராஜா அவர்களையும் திருமதி எம்ஏ ஜானகி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிறுமுகை அரிமா சங்கம் சார்பாக அரிமா சங்க செயலாளர் திரு எம் தனபால் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு சற்று முன்னதாகவே வந்து தன்னுடைய வருகையை பதிவு செய்த சரவணா கிளினிக் மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் கட்டிட பொறியாளர் G2 கன்ஸ்ட்ரக்ஷன் திரு என் ரமேஷ்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரான திரு பி ராமதாஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக சுககௌரி இன்சூரன்ஸ் புஞ்சை புளியம்பட்டி சுககௌரி இன்சூரன்ஸ் நிறுவனர் திரு பி சுந்தர்ராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தற்போது வருகை புரிந்துள்ள நம்முடைய பனையம்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக சற்று தாமதமாக வருகை புரியக்கூடிய நவா எலக்ட்ரானிக்ஸ் திரு டி சந்திரன் அவர்களையும் கோபி MS முகிலன் MS அகிலன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் அங்கன்வாடி பணியாளர்கள் குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பள்ளி ஆசிரிய பெருமக்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். மேலும் பணி நிறைவு பெற்ற ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். SBI லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனர் திரு ஆர் ஜெயக்குமார் மற்றும் சுகந்தி ஜெயக்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இப்பள்ளியில் சிறப்பாக அனைத்து செயல்பாடுகளும் செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய இல்லந்தேடி கல்வி தன்னார்வலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக பனையம்பள்ளி பள்ளியினுடைய முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு குருசாமி அவர்களையும் CPI செயலாளர் திரு கே ரவிக்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். சொலவனூர் தாசபகோடர் அறக்கட்டளை திரு SN விவேகானந்தன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் பொதுமக்களையும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் குழந்தைகள் என அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் யாராவது பெயர் கூட விடுபட்டிருந்தாலும் தவறாக எடுத்துக்கொள்ளாமல் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
நிழலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென நிகழ்வத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஆண்டறிக்கை நாள் 6/3/2024 புதன்கிழமை. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் இனிய மாலை வணக்கம். உவப்பத்தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் திருவள்ளுவர். மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்றறிந்தவரின் செயல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்கவும் உழைப்பால் உயரும் வாழ்க்கை, கல்வியால் உயரும் சமுதாயம், நல்ல செயல்களால் உயரும் பள்ளி, அத்தகைய பள்ளிக்கூடம் நலம் பெற நல்வழி வகுக்கும் உங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி இந்த ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் பள்ளியானது ஆங்கில வழி கல்வி, அதாவது இங்கிலீஷ் மீடியம் 1 முதல் 5 வகுப்பு வரை கற்பிக்கும் தொடக்கப்பள்ளியாக உள்ளது. எங்கள் பள்ளியில் ஆசிரியர்கள் 4 பேர், அதாவது ஒரு தலைமை ஆசிரியர் 3 இடைநிலை ஆசிரியர்கள் பணிபுரியலாம். ஆனால் தற்போது ஒரு தலைமை ஆசிரியர் 2 இடைநிலை ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் காலியாக உள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு பவானிசாகர் வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் கீழ்முடுதுறை தொடக்கப்பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் திருமதி சேல் லீமாரோசி அவர்களை மாற்றுப்பணியில் நியமனம் செய்துள்ளார். மேலும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் ஒரு ஆசிரியை நியமனம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மாணவர் சேர்க்கை இந்த கல்வியாண்டில் முதல் வகுப்பில் 19 பேர், 2ஆம் வகுப்பில் 1 பேர், 3ஆம் வகுப்பில் 3 பேர், 4ஆம் வகுப்பில் 3 பேர், 5ஆம் வகுப்பில் 1 பேர், ஆக மொத்தம் 27 பேர் சேர்க்கை நடைபெற்றுள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவ பரிசோதனை மாணவர்களுக்கு உடல் நலனை கருத்தில் கொண்டு பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பரிசோதனையில் மேல் சிகிச்சை தேவைப்படும் மாணவர்களுக்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் வாரந்தோறும் அனைத்து மாணவர்களுக்கும் வியாழக்கிழமையன்று இரும்புச்சத்து மாத்திரைகள் வழங்கப்படுகிறது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை குடற்புழு நீக்க மாத்திரைகளும் வழங்கப்பட்டு மாணவர்களின் உடல் நலம் பேணி காக்கப்படுகிறது. சமுதாய பங்களிப்பு இக்கல்வியாண்டில் குறும்பபாளையம் பகுதியை சார்ந்த ராஜா குவாரி நிறுவனத்தார் CER நிதியில் நம் பள்ளிக்கு ரூபாய் 5 லட்சம் செலவில் அனைத்து வகுப்பறைகளுக்கும் தரையோடுகள், அதாவது டைல்ஸ் பதித்தும், மேலும் ஒரு சில பராமரிப்பு பணிகளை செய்து கொடுக்கவும், பள்ளியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி கொடுக்கவும் இசைந்துள்ள கோவை பகுதியை சார்ந்த திரு சின்னசாமி ராஜா நாயுடு அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் கல்வித்துறை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 26/1/2024 குடியரசு தின விழா அன்று மாணவர்களுக்கு லட்டு வழங்கிய முன்னாள் மாணவர் ப. ரகுநாதனுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளியில் பயிலும் 3ஆம் வகுப்பு மாணவி வி. மிதுசாவின் அப்பா விஜயகுமார் அவர்கள் பள்ளியில் ஏற்படும் மின்சாரம் தொடர்பான பணிகளை அவ்வப்போது சரி செய்து கொடுத்து உதவுகிறார். அவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகள். பள்ளியில் பணிபுரியும் பெற்றோர் ஆசிரியர் கழக ஆசிரியருக்கு போதுமான அளவில் ஊதியம் இல்லை என பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டத்தில் தெரிவித்தவுடன் ஒரு சில பெற்றோர்கள் மாதம் ரூபாய் 100 வீதம் வழங்கி ஒத்துழைப்பு வழங்குகிறோம் என
தொகை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நம் பள்ளி ஆண்டு விழா என்றவுடன் நம் அனைவரின் நினைவுக்கும் வருபவர் திருப்பூர் மெட்டல் டவுன் மற்றும் ஸ்ரீ சக்தி பில்டர்ஸ் நிறுவனர் திரு டி ஆறுமுகம் அவர்கள். மாணவர்களுக்கு தேவையான மெடல்கள், நினைவு பரிசுகள் என பல உதவிகளை தொடர்ந்து செய்து எங்களையும் நம் பள்ளியையும் ஊக்கப்படுத்தி வருகிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். பள்ளி நுழைவாயில் சீரமைப்பு. திருப்பூர் பகுதியில் உள்ள மோகேஷ் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் கட்டுமான நிறுவனர் திரு டி பாபு அவர்கள் நம் பள்ளியின் நுழைவு வாயிலை அகலப்படுத்தியும் அழகுபடுத்தியும் தருவதாக கூறியுள்ளார். அவருக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். பள்ளி விழாக்கள். ஆண்டுதோறும் தேசிய விழாக்கள், கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தின விழா, பாரதியார் தின விழா, பாரதியார் பிறந்தநாள் விழா, காந்தியடிகள் பிறந்தநாள் விழா, அம்பேத்கர் பிறந்தநாள் விழா, குழந்தைகள் தின விழா, குடியரசு தின விழா, சமத்துவ பொங்கல் விழா போன்ற விழாக்கள் நடத்தப்பெற்று மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்படுகின்றன. கல்வி ஊக்குவிப்பு தொகை. 3, 4 மற்றும் 5ஆம் வகுப்பில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு மிக பிற்படுத்தப்பட்டோர் பெண் கல்வி ஊக்குவிப்பு தொகை, தாழ்த்தப்பட்டோர் பெண் கல்வி ஊக்குவிப்பு தொகை வேண்டி விண்ணப்பிக்கப்பட்டு தொகை பெற்று வழங்கப்படுகிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் சிறுபான்மை மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை பெற விண்ணப்பிக்கப்படுகிறது. மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு உரிய விண்ணப்பம் அளிக்கப்பட்டு உதவித்தொகை பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு நலத்திட்டங்கள். தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகளான விலையில்லா புத்தகங்கள், குறிப்பேடுகள், சீருடைகள், புத்தகப் பைகள், காலணிகள், வண்ண பென்சில்கள், கிரையான்கள் என்னும் எழுத்து திட்டத்திற்கு ஏற்ப பயிற்சி புத்தகங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்று வழங்கப்பட்டுள்ளன. காலை உணவு திட்டம். இந்த கல்வியாண்டில் 25/8/2023 முதல் தமிழக அரசின் காலை உணவு திட்டம் சை சபானா, சே சகுந்தலா என்ற 2 பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு மிகச் சிறப்பாக அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்கப்படுகிறது. சத்துணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் மதிய நேரத்தில் சுவையான சத்துணவு முட்டையுடன் வழங்கப்படுகிறது. சமக்கர சிக்ஷா அபியான். இத்திட்டத்தின் மூலமாக நம் பள்ளிக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படுகிறது. இந்த நிதியின் மூலம் பள்ளியில் பல்வேறு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. தற்போது வரை 50% நிதி மட்டுமே வழங்கப்பட்டு செலவழிக்கப்பட்டுள்ளது. மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் கழிப்பறை தூய்மை பணி, வகுப்பறை சுத்தம் செய்தல் பணிக்காக மாதந்தோறும் ரூபாய் 1300 வழங்கப்படுகிறது. இல்லம் தேடி கல்வி திட்டம். தமிழக அரசின் சிறந்த திட்டங்களில் ஒன்றான 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு செயல்பட்டு வரும் திட்டமான இல்லம் தேடி கல்வி திட்டம் துவக்க நிலைக்கு 3 தன்னார்வலர்களும் உயர் தொடக்க நிலைக்கு 2 தன்னார்வலர்களும் ஆக மொத்தம் 5 தன்னார்வலர்கள் பணியாற்றி வருகின்றனர். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் எழுத்தறிவு குறைவாக உள்ள அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் NILP கொண்டு வரப்பட்டுள்ளது. இத்திட்டமானது 2028ஆம் ஆண்டு வரை செயல்படும். இத்திட்டத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் தன்னார்வலர் ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளார். சஞ்சாயகா சேமிப்பு திட்டம். பள்ளி குழந்தைகளிடையே சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு சஞ்சாயகா சேமிப்பு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் ரூபாய் 99,000 வரை சேமிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களை ஊக்கப்படுத்த அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது. பள்ளி புரவலர்கள். தற்போது எம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பள்ளி புரவலர் திட்டத்தில் 300 பேர் தலா 1000 வீதம் செலுத்தப்பட்டு தொகையானது ரூபாய் 3 லட்சம் பனையம்பள்ளி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் நிரந்தர சேமிப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இத்தொகைக்கு கிடைக்கும் வட்டியானது பள்ளியின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. புரவலர்களின் எண்ணிக்கையை 350ஆக உயர்த்த அனைவரும் ஒத்துழைப்பு நல்க கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் நிகழ்வுகள். ஆண்டுதோறும் நடைபெறும் சதுரங்க போட்டியில் நம் பள்ளி மாணவிகள் சு ஜனனி முதலிடமும் சா ரிதன்யா 2ஆம் இடமும் பெற்று வட்டார அளவில் சிறந்தவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் சு ஜனனி என்ற மாணவி மாவட்ட அளவில் விளையாட தேர்வு செய்யப்பட்டார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு
பவானிசாகர் வட்டார அளவில் நடத்தப்பட்ட சதுரங்க போட்டியில் நம் பள்ளியில் பயிலும் சு ஜனனி என்ற மாணவி வட்டார அளவில் முதலிடம் பிடித்து பரிசு கேடயம், சான்றிதழ், பணமுடிப்பு பெற்று பள்ளிக்கும் பெருமை சேர்த்தார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 3ஆம் வகுப்பு மாணவி கா மகிழ்மதி வட்டார அளவில் 4ஆம் இடமும், ரா நிவீஸ் 5ஆம் இடமும், பாமு சிவின் 13ஆம் இடமும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். சிலம்பம் பயிற்சி. இப்பள்ளியில் பயிலும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் கவிதீக்ஷன், நிவீஸ், அகிலன், ரிதன்யா, 4ஆம் வகுப்பில் பயிலும் சிவின், தர்ஷன், ஸ்ரீராம் ஆகியோர் மாலை வேளையில் சிலம்பம் கற்று வருகின்றனர். அவர்களுக்கு பல்வேறு இடங்களில் நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றிகளை குவித்து பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்றனர். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஆண்டுதோறும் 4 மற்றும் 5ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்களுக்கு திறனறி தேர்வுகள் நடத்துகிறது. இத்தேர்வில் எம் பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொள்கின்றனர். ஹிந்தி பயிற்சி வகுப்பு. இவ்வகுப்பில் கவிதீக்ஷன், ரிதன்யா, ஜனனி ஆகியோர் பயின்று வருகின்றனர். சமீபத்தில் நடைபெற்ற தேர்வில் ஜனனி என்ற மாணவி 100க்கு 99 மதிப்பெண்களும், கவிதீக்ஷன் 100க்கு 87 மதிப்பெண்களும், ரிதன்யா 100க்கு 62 மதிப்பெண்களும் பெற்று தங்களுக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்க்கின்றனர். ஸ்மார்ட் வகுப்பறை. தற்போது தமிழக அரசின் முக்கியமான திட்டங்களில் ஒன்றான ஸ்மார்ட் வகுப்பறைக்கு இன்டர்நெட் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டு அதாவது 2024-25 முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்பதையும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவேறிய திட்டங்கள். நம் பள்ளிக்கு குடிநீர் தேவையை நிறைவு செய்ய நிலத்தடி நீர்த்தேக்க தொட்டி அமைக்க கோரிக்கை வைத்தோம். மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர் திருமதி கலைச்செல்வி அவர்களின் மேம்பாட்டு நிதியில் நிறைவேற்றி கொடுத்தார். அவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் நம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் கழகம், மகளிர் சுய உதவிக்குழுக்கள், முன்னாள் மாணவர்கள், பள்ளியின் மேல் அக்கறை கொண்ட அனைத்து நல் உள்ளங்களின் உதவியுடன் பள்ளி சீரோடும் சிறப்போடும் இயங்கி வருகிறது. மாணவர்களின் கல்வி நலனையும் பள்ளியின் எதிர்கால நலனையும் கருத்தில் கொண்டு அனைத்து செயல்பாடுகளையும் தொடர்ந்து செயல்படுத்த நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்க கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்முடைய வட்டார கல்வி அலுவலர் திரு பி. செல்வம் அவர்கள் தலைமையுரை நிகழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பனையம்பள்ளி பவானிசாகர் ஒன்றியத்தினுடைய ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக இன்றைய நன்னாளில் இவ்விழாவினுடைய இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருவள்ளுவர் வாக்குக்கு இணங்க ஆண்டு விழாவை எவ்வாறு, எந்த முறையில், எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில் நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிகவும் நேர்த்தியாக இவ்விழாவை சிறப்பாக செய்துள்ளார்கள். அதோடு மட்டுமில்லாமல் மேடையில் வீட்டிற்கும் கல்விசார் பெருமக்களுக்கும் மற்றும் பண்புசார், பொது சேவை, இன்ன பிற பெரியோர்கள் அனைவருக்கும் இப்பள்ளியினுடைய உதவி ஆசிரியர்கள், மாணவ மணிகள், எஸ்எம்சி, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பொது தொண்டு நிறுவனங்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டு விழாவை ஒரு முப்பெரிய பரிணாமத்தோடு நம்முடைய பள்ளி ஆண்டு விழா நிகழ்வில் தலைமை பொறுப்பேற்க வருகை தந்திருக்கும்
பவானிசாகர் வட்டார கல்வி அலுவலர் திருவாளர் பி. செல்வம் அவர்களுக்கு நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் சால்வை அணிவித்து இந்த நிகழ்வினை சிறப்பிக்கக்கூடிய விதமாக நினைவு சீல்டையும் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். பலத்த கரகோஷங்களை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திரு செல்வம் அவர்கள் மீண்டும் தன்னுடைய சிறப்புரையை நிகழ்த்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். முப்பரிமாணத்தோடு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள் ஒரு பள்ளியில் நிகழ்வில் எவ்வாறெல்லாம் அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் மற்றும் அதனுடைய மாணவர்களுடைய உயர்வுக்கும் வழிவகை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைப்பதுதான் ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவுடைய முக்கிய நோக்க கருப்பொருள் ஒரு மாணவன் எவ்வாறெல்லாம் கற்றல் கற்பித்தலோடு நல்ல பண்பாளனாகவும் நல்ல உயர்கல்வியை கற்று இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு நல்லதொரு செயல்பாடுகளை செய்வதற்கு ஒரு முன் உதாரணமாக இந்த ஆண்டு விழா அமைந்துள்ளது. இது ஒவ்வொரு பள்ளியிலும் நிகழ்வுகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் மாணவர்களிடையே நல்ல கல்வி கற்கும் திறனும் விளையாட்டு திறனும் கலைத்திறனும் மூன்றும் ஓங்கியிருந்தால் மட்டுமே அவன் நீண்ட நாள் வாழ்வதற்கு மட்டுமல்லாமல் அவனுடைய பண்புகள், அவனுடைய வளர்ச்சிகள் மற்றும் தொண்டு உள்ளங்கள் உருவாவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஆண்டு விழா அமைந்திருக்கும். ஆகவே அந்த ஆண்டு விழாவை இப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மிகவும் சிறப்பாக திருவள்ளுவர் தன்னுடைய குரலுக்கேற்ப எவ்வாறு, எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்தில் இதை அமைத்தால் அது பல மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற கருப்பொருளை உருவாக்கியுள்ள ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, மாணவருடைய கலை நிகழ்ச்சிக்கு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வழிவிட்டு எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல்வுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டு விழா நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய விதமாக தற்போது நம்முடைய பள்ளி வளாகத்திற்கு வருகை தந்திருக்கும் பாச்சாமல்லனூர் தலைமை ஆசிரியை திருமதி ஜெயலட்சுமி அவர்களையும், அதே போல குமராபாளையம் அடுத்ததாக எம்முடைய வட்டார கல்வி அலுவலர் திரு ஜான் இக்னேசியஸ் அவர்கள் சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் இந்த மேடையில் விட்டிருக்கக்கூடிய சான்றோர்கள், ஆன்றோர்கள், பெரியோர்கள் மற்றும் பிற பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பனையம்பள்ளி உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், மற்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இப்பள்ளியினுடைய ஆண்டு விழா. ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆண்டில் நடந்த ஆண்டு விழாவிலும் நான் இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிறேன். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பள்ளியில் ஆண்டு விழாவானது மிக சிறப்பாக நம்ம பல்வேறு விழாக்களை கொண்டாடுறோம். அந்த விழாக்கள் எல்லாமே நம்மளுடைய ஏதோ ஒரு காரணத்தினுடைய வெளிப்பாடாக இங்கே அமைந்திருக்கிறது. இப்போ நம்ம எதற்காக இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவை இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாங்கள் இங்கே பனையம்பள்ளிக்கு வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 2 பரலாங்கு முன்னாடியே ஒலிபெருக்கினுடைய சவுண்டு கேட்டுச்சு. அப்போது இந்த ஆரவாரம், இந்த அலங்காரம் மற்றும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த சமூகத்தை இந்த பள்ளியின் பால் திரும்பி பார்க்க வைக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா
நம்ம ஒரு டிவி ஆன் பண்ணாலும் கூட ஒரு நிகழ்ச்சியின் நடுவே பல்வேறு விளம்பரங்கள். அந்த விளம்பரங்கள் எதற்காக வருகிறது? அந்த பொருளை நாம் சமூகத்தில் நிலைப்படுத்தணும். அந்த நிலைப்படுத்தினால் மட்டுமே அந்த பொருள் மக்களிடத்தில் விலை போகும். அந்த வகையில் இந்த சமூக பங்கான ஒரு பொது இடமான கல்வியை கற்பிக்கக்கூடிய இடம் இந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பனையம்பள்ளி. இதனுடைய சிறப்புகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழா நிகழ்வில் நம்ம பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆண்டறிக்கை வாசித்தார். அந்த ஆண்டு அறிக்கையில் என்னென்ன இடம்பெற்றிருக்கு, இந்த கல்வியாண்டில் தொடக்கம் மாணவருடைய சேர்க்கை முதல் இந்த கல்வியாண்டில் நாங்கள் செய்த படைப்புகள் என்ன, மாணவருடைய வளர்ச்சியில் எங்களுடைய பங்கு என்ன, அந்த மாணவருடைய கல்வித்தரம் உணர இந்த பள்ளி எவ்வாறு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக ஆண்டறிக்கையில் குறிப்பிட்டது. அப்போது நாம் இந்த கல்வியை அடைவதற்காக நம்ம பெற்றோர்கள் நம் குழந்தைகளுக்கு பல்வேறு செலவுகளை செஞ்சுட்ருக்கோம். ஆயிரக்கணக்கான ரூபாயை கொண்டு போய் கொட்டி நம்ம தனியார் பள்ளிகளை தேடி நம்ம அந்த இடத்துல பண விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மிக எளிமையான தோற்றத்தோடு அரசு பள்ளி காணப்பட்டாலும் எளிமையான தோற்றம் அல்ல அது ஒரு காலத்தில். இப்போது அரசு பள்ளியில் என்ன வசதி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டிடங்களாகட்டும், பள்ளி வளாகமாகட்டும், கணினி வகுப்பறையாகட்டும், இன்னும் ஆசிரியருடைய திறமை மிக்க ஆசிரியர்களாகட்டும் என அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படி எல்லா வசதிகளும் நிறைந்த அரசு பள்ளியில் மீது மக்களுக்கு ஆர்வம் ஏற்பட வேண்டும். நம்ம பள்ளியை கொண்டு அந்த அரசு பள்ளியில் கொண்டு போய் நம்ம மாணவர்களை சேர்த்தால் நம்ம குழந்தையுடைய கல்வி வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணத்தை இந்த ஆண்டு விழா வழியாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நாம் வீணாக கொண்டு போய் நம்முடைய உழைப்பின் ஊதியத்தை கொண்டு போய் கல்விக்காக மாணவனுடைய படிப்புக்காக தனியார் பள்ளிகளில் கொண்டு போய் செலவிடுவதை நாம் தவிர்க்கணும். அரசு பள்ளியில் நீ கண்டிப்பாக மிக நம்பி உங்கள் குழந்தைகளை சேர்க்கணும். உங்களுடைய கல்வி வளர்ச்சியில் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று இந்த நேரத்தில் இந்த ஆண்டு விழா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பள்ளியினுடைய செயல்பாடுகளும் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று ஆணித்தரமாக என்னால் கூற முடிகிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஆசிரியர் பெற்றோர் உறவு. இந்த பள்ளி என்பது ஆசிரியருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. பெற்றோரோடு இணைந்து செயல்படும் போது தான் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி மென்மேலும் உயரும். அந்த வகையில் பெற்றோர் ஆசிரியர் உறவை, பொதுமக்களுடைய உறவை புதுப்பிக்கக்கூடிய வண்ணமாக இந்த ஆண்டு விழா அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு விழா தயாரிப்புகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நடந்திருக்கும். அந்த 10 நாளில் இந்த தலைமை ஆசிரியரும் சரி, பெற்றோர்களும் சரி, பள்ளியுடைய ஆசிரியர்களும் சரி, எஸ்எம்சி தலைவர், பிடிஏ தலைவர் எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்பட்டிருப்பாங்க. அந்த 10 நாளுடைய வெளிப்பாடு தான் இந்த சீரும் சிறப்புமிக்க ஆண்டு விழா. அப்போது இந்த பள்ளி 10 நாட்களில் இந்த பள்ளியினுடைய கற்றல் கற்பித்தல் செயல்பாடு நடைபெறவில்லையா என்று நம்ம நினைக்கலாம். அப்படி அல்ல. மாணவனுடைய கல்வி வளர்ச்சி என்பது வெறும் படிப்பு மட்டுமல்ல, அவனுடைய உள்ளார்ந்த திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய நிகழ்வாக இந்த ஆண்டு விழா இருக்குது. அப்போது ஒவ்வொரு மாணவர்கிட்ட இருக்கிற உள்ளார்ந்த திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய இந்த சிறப்புமிக்க ஆண்டு விழாவில் மிக்க மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, நம்ம மாணவருக்கு, நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கும் என்ற அறியக்கூடிய இந்த ஒரு அரிய வாய்ப்பு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைகளுடைய பேச்சு திறமை, ஆடக்கூடிய திறமை, நடிக்கக்கூடிய திறமை இந்த நாளில் நாம் கண்கூட பார்க்குறதுக்கு தான் இத்தனை பொதுமக்கள் இங்கே கூடியிருக்கிறீங்க. அந்த வகையில் நம்மளுடைய மாணவருடைய வெளிப்பாடுகளை கண்டு மிக்க சந்தோஷம் அடைங்க நாம் காத்திருக்கிறோம். இந்த வகையில் எல்லா விதத்திலும் முன்னோடியாக திகழ்கிற இந்த பனையம்பள்ளி துவக்கப்பள்ளியானது மென்மேலும் வளர என்னுடைய கல்வித்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். இந்த விழா ஏற்பாட்டை மிக சிறப்பாக செய்துள்ள இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர், எஸ்எம்சி தலைவர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சிறப்புரை நிகழ்த்திய திரு ஜான் ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக வட்டார வளமைய பயிற்றுனர் திரு மாரியப்பன் அவர்கள் சிறு உரை ஆற்ற வருமாறு.
கொஞ்சம் சுருக்கமாக அதே சமயத்தில் ஆண்டு விழா நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய விதமாக நமது பள்ளி வளாகத்திற்கு வருகை தந்திருக்கும் பாச்சாமல்லனூர் தலைமை ஆசிரியை திருமதி ஜெயலட்சுமி அவர்களையும், அதே போல குமாரபாளையம் தலைமை ஆசிரியை திருமதி மோகன சுந்தரி அவர்களையும், அதே போல மாராயுபாளையம் பட்டதாரி ஆசிரியர் திரு சதீஷ்குமார் அவர்கள் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை அணிவித்த ஷீல்டினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பூர் ஸ்ரீ சக்தி பில்டர்ஸ் மற்றும் ப்ரொமோட்டர்ஸ் திரு ஆறுமுகம் அவர்கள் சிறப்பு விருந்து. இப்பள்ளியின் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம். தலைமை ஆசிரியர் வரும்பொழுதே சிறுவுரைன்னு சொல்லிட்டாரு. கட்டாயமாக சிறுவுரையை மட்டும் நிறைவு செய்கிறேன். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் பள்ளி பருவம் என்பது, கல்லூரி பருவம் என்பது ஒரு மிக முக்கியமான சுகமான மகிழ்ச்சியான தருணம். இது நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது. அந்த வகையில் நம் குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே அவர்களுக்கு தேவையான திறன்கள், ஒழுக்கம், பண்பாடு, நாகரீகம், மற்றவர்களுக்கு உதவுதல், மற்ற அனைத்து விஷயங்களையும் சிறு வயது முதலே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஊட்டி வளர்த்திட்டோம்னா இந்த சமுதாயத்தில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மனிதர்களாக வருவார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அந்த வகையில் ஒரு 5 விஷயத்தை மட்டும் பெற்றோர்களாகிய நாம் அனைவரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பெற்றோர்களாகிய நாம் தினமும் ஒரு 5 விஷயங்களை மட்டும் சிறப்பாக நாம் செய்துவிட்டோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் தலை சிறந்த மனிதர்களாக வருவார்கள் என்பதை உறுதியாக நாம் சொல்ல முடியும். அந்த வகையில் முதலாவதாக ஆரோக்கியமான உணவு. ஏன் ஆரோக்கியமான உணவுன்னு சொல்கிறோம்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் பல விஷயங்கள் நாம் விழிப்புணர்வோடு தான் சாப்பிட்றோம்னா கேள்விக்குறியாக இருக்குது. அந்த வகையில் நிறைய ரோட்டில் பார்க்குறோம், அவசரமாக குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு விடும்போது கடையில் நிறைய கலராக பேக்கெட்ஸ் தொங்க விட்டுருக்குறாங்க. குறுக்கரே நிறைய ஜங்க் ஃபுட்டு தொங்க விட்டுருக்காங்க. அவசரத்தில் எதையாவது ஒரு உணவுப் பொருளை வாங்கி கொடுத்துட்டு அப்போ வேலை முடிஞ்சால் போதுன்னு நிறைய பேரண்ட் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செய்து நல்ல பழங்கள், காய்கள், கொட்டைகள், அதுபோல் நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுங்க. ஏன் உணவை பற்றி இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா, மனிதனுடைய செயல்பாட்டுக்கு மூளை தான் முக்கியத்துவம். ஏன்னா மாஸ்டர்ன்றது நம்மளுடைய பிரெயின் தான். அப்போது மூளை சுறுசுறுப்பாக சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா நம்மளுடைய உணவு ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டால் தான் உடல் சிறப்பாக வேலை செய்ய முடியும், மூளையும் சுறுசுறுப்பாக இயங்கும். ஸோ அந்த வகையில் அன்பிற்குரிய பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தரமான ஆரோக்கியமான இயற்கையான உணவுகளை தினமும் அளியுங்கள். அதே போல் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு அந்த வேல்யூஸ் என்னன்னு தெரியணும். சாப்பிடும்போது தட்டிலிருந்து சாதம் சிந்தாமல் பொறுப்பாக கவனமாக சாப்பிட்றது கற்றுக் கொடுக்கணும். ஏன் இதை நாம் சொல்கிறோம் அப்படின்னா, குழந்தைங்க மதிய உணவு என்பது பார்க்குறோம், ஒவ்வொரு குழந்தையும் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆக அந்த சாப்பிட்ற ஹேபிட் கூட பல குழந்தைங்க சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது மற்றவர்களிட பேசாமல் கவனச்சிதறல் இல்லாமல் உமிழ்நீரோடு சாப்பிட்டா ஆமாம் சாப்பிட்ற சாப்பாடு சிறப்பாக செரிமானம் அடையும். ஸோ அந்த வகையில் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கும்போது பக்கத்தில் உட்கார்ந்து அன்பாக நல்லா சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இரண்டாவது கல்வி. ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையானது, ரொம்ப முக்கியமானது கல்வி. இதை பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளிகளிலும் ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், நிறைய குழந்தைங்க ஹோம்ஒர்க்கை சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு அவர்களுடைய பெற்றோர்களுடைய கவனக்குறைவு இருப்பதனால் சில குழந்தைகளுக்கு ஆண்டு முழுவதும் நம்மளால் அவங்கள அகாடமிக் சைடில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு பெற்றோருமே தினமும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது அவர்களுக்கு அருகில் உட்கார்ந்து டெய்லியும் என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அதை எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு அன்பாக உட்காருங்க. நல்ல தன்னம்பிக்கை கொடுங்க. அப்போ நம்ம தன்னம்பிக்கை கொடுக்குற வகையில் என்ன பேசணும், உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, உனக்கு என்ன படிக்க நீ ஆசைப்பட்டாலும் அப்பா உன் கூடவே இருந்து எவ்வளோ செலவானாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நாம் கொடுத்தோம்னா அந்த குழந்தை படிப்பின் மீது ஆர்வத்தையும் கவனத்தையும் அதிகமாக செலுத்தும். மூன்றாவது விளையாட்டுன்றது இன்றைக்கி நிறையா
முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கலை திருவிழா இது போன்ற பல விஷயங்களில் வந்து கல்வின்றது வெறும் படிப்பில் மட்டும் புத்தகத்தில் மட்டுமே கிடையாது, அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்கூல். ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸையும் சேர்ந்தது தான் கல்வின்னு சொல்கிறோம். அந்த வகையில் விளையாட்டுக்கு தனியாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த விளையாட்டு விளையாடும்போது ஒருவேளை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருந்தால், எந்த விளையாட்டில் அவனுக்கு திறன் இருக்குது, ஆர்வம் இருக்குது, இதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்லா பயிற்சி கொடுக்கறதுக்கு நாம் ஏற்பாடு பண்ணணும். ஓகே, 4வது விஷயம் நல்ல பழக்க வழக்கங்கள். இன்னும் குழந்தைங்கள பார்க்குறோம், எவ்வளோ விழிப்புணர்வாக இருந்தாலும் கூட பெற்றோர்களுடைய கவனக்குறைவால் அவங்க அவசரமாக வேலைக்கு செல்வதால் நிறைய குழந்தைங்க சரியான நேரத்தில் ஹேர் கட் பண்ணாமல், பட்டன் போடாமல் நிறைய குழந்தைங்க இன்னும் வந்துட்டுருக்காங்க. ஸோ நல்ல பழக்க வழக்கங்கள் சுகாதாரமாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். 5வது மிக முக்கியமான விஷயம், குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் அமர்ந்து உங்கள் குடும்பத்துடைய எதிர்கால திட்டத்தை தினமும் வகித்து கொள்ளுங்கள். இது மிக முக்கியமானது. 1 உணவு பழக்கம், 2வது கல்வி, 3வது விளையாட்டு, 4வது நல்ல பழக்க வழக்கங்கள், 5வது உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கு தேவையான திட்டம், எதிர்கால திட்டம். இதை நீங்கள் தினமும் நம்ம குழந்தைங்களுக்கு நாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா எதிர்காலத்தில் ஒரு தலை சிறந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். நம்மளுடைய செயல் சொல்லை காட்டிலும் எண்ணம் வந்து மிக வலிமையானது. அதனால தான் சொல்லியிருக்காங்க, மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்குமே. ஸோ ஒரு செயலை நாம் செய்யணும் அப்படின்னு தினம் தினம் நினைத்து நாம் செயல்பட்டால் நிச்சயமாக நம் அனைவரின் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும். நாம் நம் குழந்தைகளுக்காக நன்றாக உழைத்தால் நிச்சயம் நம் குழந்தைகள் அனைவருமே நல்ல ஒரு எதிர்காலத்திற்கு செல்வார்கள் என்பதை எந்த ஐயமில்லை. எனவே அன்பிற்குரிய பெற்றோர்களே, தினமும் இந்த 5 பழக்கத்தை தினமும் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளியின் சார்பாக திரு ஆறுமுகம் அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். பலத்த கரகோஷங்களை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஊர் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், வேறு பள்ளியிலிருந்து வரக்கூடிய தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த பள்ளியின் மாணவன் அப்படின்னு சொல்லிக்கொள்வதில் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த பள்ளியில் தான் நான் வந்து +1 +2 படித்தேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து கண்டிப்பாக இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 30 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா பனைம்பள்ளி ஸ்கூல் அப்படின்னாலே பர்ஃபெக்ட் அற்புதமான ஸ்கூல் அப்படின்னு ஒரு பேர் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் அண்டு இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் அளிக்கும் ஆதரவு தான் அப்படிங்கிறது தெளிவாக நல்லா புரியுதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சார் வந்து தலைமை ஆசிரியர் அன்பழகன் சார் வந்து எனக்கு 20 வருஷமாக நல்லா தெரியும். அற்புதமான மனிதர், நல்ல எண்ணமுடையவர், எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதாவது பார்த்திங்கன்னா சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு போக வேண்டியதுன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. சாரை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வழியில் சம்பளத்துக்கு மேலே வேலை செஞ்சுட்ருக்காரு அப்படிங்கிறத இந்த ஆண்டு விழா உணர்த்துதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷம் நல்லா சிறப்பாக செஞ்சுட்ருக்காரு. இந்த ஆண்டு நான் கலந்து கொள்ளும் ஆண்டு விழா இது வந்து 2வது ஆண்டு விழா. ஃபஸ்ட் ஆண்டு விழா என்னுடைய நண்பர் கோவிந்தராஜ் ஸ்கூலில் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதான் ஃபஸ்ட் ஆண்டு விழா. அவரும் சிறப்பாக வந்து பண்ணியிருந்தார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் கூட இந்த ஸ்கூலில் இந்த அனைவரும் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் கூட இந்த ஸ்கூல் ஆசிரியர்களாக இருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய பள்ளிக்கு தொடர்ந்து ஏராளமான உதவிகளை செய்து வரக்கூடிய திருப்பூர் ஸ்ரீ சக்தி பில்டர்ஸ் திரு டி ஆறுமுகம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச வருமாறு உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆண்டு விழா மாதிரி தெரியல, நம்ம அன்பழகன் சார் பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி, ஒரு கோயில் திருவிழா மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக அழைச்சி ரொம்ப கிராண்டாக நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அதை விட பார்த்திங்கன்னா நம்ம பவானிசாகர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற அத்தனை இருபால் ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர், அரங்கமே நிறைஞ்சிருக்கு. அதுபோக முன்னாடி உட்காந்துருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு நன்றி சொன்னாலும் ஈடு இணை இல்லை. அத்தனைக்கும் ஒரு பொருத்தமான நபர் நமது
அன்பழகன் சார். ஸ்ரீ சக்தி பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனர் திருவாளர் ஆறுமுகம் அவர்களுக்கு நம்முடைய பனையம்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் நாகேந்திரன் அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். பலத்த கரகோஷங்களை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பூர் பிள்ளையார் கோவில் வீதி, சத்யா நகர், சாமுண்டிபுரம், லட்சுமி தியேட்டர் அருகில் வெகு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சக்தி பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனர் ரோட்டரி திரு ஆறுமுகம் அவர்கள் நம்முடைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, நம்முடைய பனையம்பள்ளி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் திருவாளர் நாகேந்திரன் அவர்கள் சிறப்பானதொரு சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். அதே போல் நமது பனையம்பள்ளி ஆரம்ப பள்ளியானது தனியார் பள்ளின்னு சொல்லுவோம். நம்ம மெட்ரிக் நாங்களாம் படிக்கிறப்ப அது மாதிரி ஆப்ஷனில் கிடைக்காது, இல்லை தெரியும் சொல்லுவாங்க, ஏதோ ப்ரைவேட் ஸ்கூல் அப்படி அது மாதிரி தனியார் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. நானும் இந்த ஸ்கூல் தான் படித்தேன். ஒரு சின்ன சாதாரணமாக ஒரு சிம்பிளாக படிச்சுட்டு நான் இந்த வரைக்கும் இந்த ஸ்கூலில் 10th வரைக்கும் 8th வரைக்கும், அப்புறம் வந்து 9th 10th கேவிக்கே முடித்தாங்க. அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படிக்கிறத விட இந்த ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வருஷம் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா பெட்டராக எல்லாமே ரொம்ப ஒரு அருமையான நிகழ்ச்சியாக பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிக்கு என்னென்ன வசதிகள் இல்லையோ அந்தளவு கூட நம்ம அன்பழகன் சார் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டுலேருந்து கிளாஸ் ஸ்கூலில் இந்த மற்ற கம்ப்யூட்டர்லேருந்துங்க, குடிநீர் வசதி, மற்ற குழந்தைகளுக்கு என்னென்ன வசதி இப்போ தான் அதர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேருந்து கூட்டிகிட்டு வரக்கூடிய வேன் வசதி கூட பண்ணியிருக்கிறார் நம்ம அன்பழகன் சார். அவரோட பயணிக்கும் மற்ற டீச்சர்களுக்கும் இந்த டைமில் எனக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பற்றி நம்ம ஸ்கூலுக்கு நான் வந்து ஆல்ரெடி அரசு மேல்நிலைப் பள்ளியோட பிடிஏ தலைவராக இருக்கிறேன். அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் பார்த்திங்கன்னா பனையம்பள்ளி ஸ்கூலுக்கு பவானி சாகர்லேருந்து ஸ்டூடெண்ட் வர்றாங்க. புளியம்பட்டி கேவிகே கூட ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, அங்கேருந்து கூட நம்ம அரசு மேல்நிலைப்பள்ளி பனையம்பள்ளிக்கு கூட ஸ்டூடெண்ட்லாம் பஸ் ஏறி வர்றாங்க. அதை போய் பார்த்திங்கன்னா பக்கத்தில் கள்ளிப்பட்டி, பரிசவாளியம், பாச்சானூர் அது மாதிரி பக்கம் அருகில் உள்ள கிராமத்துலேருந்து கூட வர்றாங்க. பட் ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட உழைப்பு ரொம்ப மிக மிக எஃபோர்ட்டை நல்லா பெட்டராக பண்ணுறாங்க. நம்ம படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டீச்சர் எல்லாமே ஒன்றா போயிடுவோம். இப்போல்லாம் இருக்கிற டீச்சருக்கெல்லாம் தெரியும், அவங்க வீட்டுக்கு போகிறக்கு நைட்டு 10 மணி ஆயிடும். வாரத்தில் ஒரு நாள் லீவு, அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு கூட பார்த்திங்கன்னா ஸ்கூலில் தான் எல்லா டீச்சரும் உட்காந்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, டெடிக்கேட் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற டீச்சர்லாம். அவன் ஒரு காலத்தில் ரொம்ப ஃப்ரீயாக ஸ்கூலுக்கு வரது ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிற குழந்தை செல்வங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர் எடுத்து நல்லா படிச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கு பெற்றோர்கள் நீங்கள் தான் கொஞ்சம் பெரிய உதவியாக இருக்கணும். அவங்க சைடு நல்லா பிள்ளை, அவங்க சைடு எல்லாம் பண்ண குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லி தான் தந்துட்டுருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க இருந்தால் கூட பெற்றோராக நீங்கள் உங்களோட பங்கு நிறையா இருக்கணும். நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லவே வேண்டாங்க, நாகேந்திரன் சாருக்கு ஏதோ ஹெல்ப் உடனே HM சொல்கிறாங்க சார் கொஞ்சம் கூட்டணும் பிடிக்கணும் அப்படின்னா உடனே அதுக்கு உடனே அடைச்சாங்கன்னு தலைவராகட்டும், வைஸ் பிரசிடென்ட் வேலு சார் ஆகட்டுங்க, உடனே கூப்பிட்டு இது பண்ணிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் பெரிய நன்றி கடன் சொல்லணும். பட் இது டைம் இல்லை. குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நட நிகழ்ச்சிகள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பு கொடுத்துமைக்கு நன்றி பாராட்டி விடையிறு. நன்றி, வணக்கம். சிறப்புரை நிகழ்ச்சி வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மோகேஷ் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனர் திரு டி பாபு அவர்களுக்கு நம்முடைய PTA தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்த நினைவு பரிசினை வழங்க இருக்கிறார்கள். பலத்த கரகோஷங்களை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு உபயங்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களில் இந்த இருபாலரும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள். மோகேஷ் பில்டர்ஸ் இந்த 2 பெரியவர்களும் இந்த ஊருடைய மைந்தர்கள். அதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் பல தொண்டு செய்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பள்ளிக்கும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய பல பள்ளிகளுக்கும் பலவித கழிவறைகள் மற்றும் பள்ளிக்கு தேவையான உபகரணப் பொருட்களை வழங்கியுள்ளார்கள். அது இந்த ஊரில் மட்டுமில்லை, தாளவாடி என்ற பகுதியில் பின்தங்கிய மலைவாழ் மக்களுக்கு ஐயா அவர்கள் சொன்னார்கள். உண்மையுமே அந்த மலைவாழ் மக்களுக்கு அவர் செய்தது கோடி புண்ணியம் அவருக்கு கிடைக்கும் என்ற ஒரு இறைவனை வேண்டி அவருக்கு மீண்டும் வாழ்த்துகளையும், இன்னும் பல செல்வங்களை பெற்று இன்னும் பல தொண்டு பள்ளிகளை
தன்னார்வத்தோடு எடுத்து செயல்படுத்துவார் என்று கூறி அவருக்கு ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றேன். வட்டார கல்வி அலுவலர்கள் சார்பாக இந்த பொன்னாடையை 2 ஐயா அவர்களுக்கும் வழங்குகின்றேன். நமது மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் டி ஆறுமுகம், டி பாபு அவர்கள் பொதுநல சேவையில் தங்களை இணைத்துக் கொண்டு மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை வகுப்பதோடு நமது பள்ளிக்கு தேவையான பல்வேறு உபயங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சக்தி பில்டர்ஸ் மற்றும் ப்ரொமோட்டர்ஸ் நிறுவனர், அதே போல மோகேஷ் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நிறுவனர் இருவருக்கும் நம்முடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பலத்த கரகோஷங்களை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மக்கள் சேவை என்றென்றும் தொடர மனதார வாழ்த்துகிறோம். அடுத்ததாக படையம்பள்ளி பவானிசாகர் ஒன்றியம் பனையம்பள்ளி ஊராட்சி பனையம்பள்ளி அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பனையம்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திருவாளர் நலத்தக்கர் கோஷங்களை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நமது பள்ளிக்கு அரசு சார்ந்த பல்வேறு சிறப்பு உதவிகளை எல்லாம் வழங்கக்கூடிய விதமாக நல்லதொரு ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கும் நமது பனையம்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திருவாளர் நாகேந்திரன் அவர்களுக்கும் உப தலைவர் திருவாளர் வேலுச்சாமி அவர்கள் நமது பனையம்பள்ளி அரசு ஆரம்ப பள்ளியிலே சிறப்பான வகையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இனிய ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது பவானிசாகர் வட்டார கல்வி அலுவலர்கள் ஐயா அவர்கள் அனைவருக்கும் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த விழா மேடையிலே சிறப்பான வகையில் சமூக சேவை புரிந்து நமது பள்ளிக்கு வருகை தந்த அனைத்து பெரியோர்களும் தாய்மார்களும் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வருகை தந்துள்ள இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் குழந்தை செல்வங்களுக்கும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எமது பனையம்பள்ளி ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு விழா கதாநாயகனாக விளங்கி கொண்டிருக்கின்ற எல்லோரிடத்திலும் அன்பாகவும் ஒவ்வொரு செயலிலும் நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்து நமது பள்ளிக்கு பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற விழாவின் கதாநாயகர் நமது தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் பள்ளியினுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இல்லம் தேடி கல்வி தன்னாளர்கள் சத்துணவு அமைப்பாளர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் எஸ்எம்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் எமது பள்ளியினுடைய அனைத்து பணியில் இருக்கின்ற இருபால் நண்பர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை சிறப்பான விழாவினை ஒவ்வொரு வருடம் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற இவர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நமது அன்பழகன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொருவரும் பேச அழைக்கும் போதெல்லாம் எப்படியாவது அவர் சிறு உரையாற்றுவார், சிறு கருத்து கூறுவார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிப்பவன் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் சாத்தியப்படாது. நான் பயிற்சி எடுத்து வரவில்லை, அதனால் சற்று நேரம் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். எல்லோரும் இங்கு வருகை தந்த கல்வி சார்ந்த அதிகாரிகளும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கின்ற அனைவரும் சிறந்த முறையில் கல்வி பயில வேண்டும் என்று மாணவர்களுக்கும் மாணவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் நல்லதொரு கருத்துக்களை எடுத்து கூறினார்கள். நான் பெற்றோர்களாகிய உங்களிடம் எடுத்து வைப்பது நமது குழந்தைகள் சிறப்பான முறையில் கல்வி பயில்வார்கள். அதுக்கு ஏற்றாற்போல் நமது பனையம்பள்ளியில் மட்டுமல்ல, பவானிசாகர் ஒன்றியத்திலாகட்டும் சத்தியமங்கலத்தில் ஒன்றியத்திலாகட்டும் இருக்கின்ற அனைத்து அரசு ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் தங்களது பணியை சிறப்பாக செய்து மாணக்கருடைய படிப்பிலே சிறந்த கவனம் செலுத்தி நல்ல முறையிலே
அவர்களை வழிநடத்தி வருகிறார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதலால் சிறப்பான முறையிலே நமது பள்ளி மாணவர்கள் பள்ளி பயின்று நல்லதொரு வளர்ச்சி அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆனால் நமது மாணவ செல்வங்கள் பள்ளி படிப்பினை முடித்தவுடன் அதுக்கு அடுத்தாற்போல் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் சிறந்த பணிக்கு சென்று உயர்ந்த பொறுப்புகளுக்கு சென்று நாம் கற்ற பள்ளிக்கும் நமது சமுதாயத்திற்கும் நமது நாட்டிற்கும் நமது பள்ளிக்கும் நமது நாட்டிற்கும் தங்களது பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அன்பார்ந்த குழந்தை செல்வங்களே, குழந்தை செல்வங்களின் பெற்றோர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் பயின்ற பள்ளிக்கு நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்த பின்பு நமது பங்களிப்பை செலுத்தினால் மட்டுமே நமக்கு அடுத்தாற்போல் வருகின்ற தலைமுறையில் படிக்கின்ற பள்ளி குழந்தைகள் சிறப்பான முறையில் கல்வி பயில ஏதுவாக இருக்கும் என்பதை நினைத்து கொண்டு எக்காரணம் கொண்டும் நம் கல்வி பயின்ற பள்ளியினை மறந்துவிடக்கூடாது. நம்மளுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களையும் என்றென்றும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் விசுவாசமாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களது சேவை நமது பள்ளிக்கும் நமது நாட்டிற்கும் நமது வீட்டுக்கும் வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஒரு சிறு கவிதையை மட்டும் உங்களிடம் படித்து கூறிவிட்டு விடைபெறுகிறேன். இது என்னுடைய சென்ற வருடம் கூட இந்த கவிதையை நான் உங்களிடம் வாசித்துள்ளேன். அதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். மாணவிகளுக்காக எழுதிய ஒரு அற்புதமான கவிதை. கவிதையினுடைய தலைப்பு வெற்றியை வென்றவனே. வேகத்திற்கு வேலி போட்டு நிதானத்தை நிலைநாட்டி ஒழுக்கத்தை கடைப்பிடித்து பள்ளி தோழர்களுடன் ஒற்றுமையாய் இருந்து வந்து தேர்வு என்னும் நண்பனுடன் உன் பேனாவில் போரிட்டு சுய வல்லமையால் வெற்றி பெற்ற பள்ளி தோழனே, நீ பள்ளி தேர்வில் மட்டுமல்ல உன் வாழ்நாளில் சந்திக்கும் ஒவ்வொரு தேர்விலும் வெற்றி பெற்று நீ வெற்றியை வென்றவனாக இருக்க வேண்டும் என வாழ்த்தும் உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர். நன்றி, வணக்கம்.